தஞ்சை மாவட்டம் சேதுபாவுச்சத்திரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட மணக்காடு பகுதியில் குளங்கள் முறையாக தூர்வாரப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து நமது செய்தியாளர் நலீம் அப்பகுதி விவசாயிகளிடம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்த தொகுப்போடு இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. தஞ்சை மாவட்டம் கடக்கோடி பகுதியான சேதுபாவுச்சத்திரம் ஒன்றியம் மணக்காடு கிராமத்தில் நிற்கிறோம். ஐயா வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு தூர்வாரும் பணிக்க பல கோடி நிதி ஒதுக்குறாங்க. அப்படி நிதி ஒதுக்கப்பட்டோ இந்த பகுதியெல்லாம் குளம்லாம் தண்ணி வராமல் இருக்க காரணம் என்ன? முறையாக அந்த பகுதியெல்லாம் தூர்வாரும் பணி நடந்திருக்கா? என்ன கொஞ்சம் சொல்லுங்கள். இதுவரை மணக்காடு ஊராட்சி இதில் வாத்தால இருக்குது, ஒரு அணைக்கட்டு இருக்குது. அந்த அணைக்கட்டுலேருந்து வர்ற தண்ணி அதுலேருந்து சேமித்து அதுலேருந்து வர்ற தண்ணியை தான் நாங்கள் விவசாயம் பண்ணி வரோம். கிட்டத்தட்ட ஒரு 5 குளம் அதை நம்பி தான் இருக்குது. கல்லணை கால்வாயிலேருந்து வர நேரடி பாசன தண்ணியும் குளத்துக்கு சேரலை. இதில் என்னென்னு பார்த்தோம்னா குளம் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுக்கு மேலே ஆகியும் தூர் வரப்படாததுனால புதர் மாதிரி மண்டி கிடக்கு. இப்போ தண்ணி திறந்து ஜூன் 12 தண்ணி திறந்து இன்னும் குளத்துக்கு இது நாள் வரை தண்ணி சேரலை. இந்த வருஷம் விவசாயம் சம்பா எப்படி பண்ணுறதுன்னு அந்த நிலையும் தெரியாமல் இருக்குது. அதாவது இந்த பகுதியை, அதாவது கல்லணை கால்வாயில் தண்ணி திறக்கப்பட்டு இந்த பகுதிக்கெல்லாம் தண்ணி வரல, இதுவரையும் சரியில்லை. எல்லாம் வறண்ட பூமியாக தான் இந்த குளங்கள்லாம் இருக்குது. இதனால் உங்களுக்கு என்னென்ன பாதிப்பெல்லாம் அடிக்கிறீங்க? அதிகாரிகளை நீங்கள் போய் சந்திச்சிருக்கீங்களா அது வரைக்கும்? இங்கே வரக்கூடிய வரத்து வாய்க்கால்கள் முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தினாலே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஎம்பி வாய்க்கால் இருந்தும் கூட தண்ணீர் அதிலிருந்து போதுமான அளவு வந்தும் கூட வாய்க்கால்கள் ஆக்கிரமிக்க வைக்கப்பட்டிருக்கப்படியால் அதற்கு அரசு நிதி போதுமான அளவு வருடம் ஒதுக்கியும் கூட குளங்கள் சரியாக தூர்வாரப்படாமல், வரத்து வாய்க்கால்கள் சரியாக தூர்வாரப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் காலத்தே விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாமல் மிகவும் கஷ்டத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். எல்லாம் தரிசாக கிடக்கிறது. அதனுடைய பகுதியாகத்தான் நீங்கள் பார்க்குற அந்த கூத்தாண்டார் குளம் எந்த பரிதாப நிலைமையில் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அரசு அதிகாரிகள் உடனடியாக இதில் சம்பந்தப்பட்ட துறை நடவடிக்கை எடுத்து குளத்திற்கு தண்ணீரை வருவதை உறுதி செய்து காலத்தை இனிமேலாவது சம்பா பருவத்திற்கு அந்த விவசாயத்தை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன். இப்போ எங்கள் ஊருக்கு எங்கள் இதில் தேவர்குளம், கூத்தாண்டவர் குளம் 2 நீர்ப்பாசனம் இருக்குது. அதில் தேவர்குளத்தில் ஒரு 98 ஏக்கர் பயிர் விவசாயம் இருக்குது. கூத்தாண்டவர் நீர்ப்பாசனம் பயன்படுத்தி அது ஒரு 33 ஹெக்டேரில் விவசாயம் பண்ணுறாங்க எங்கள் பகுதி மக்கள். அப்போ அணைக்கட்டில் இந்த வருஷம் அணைக்கட்டில் தூர்வார் பண்ணாங்க. அதனுடைய கிளைகள்லாம் எதையுமே தூர்வார் பண்ணாமல் எங்கள் இதுக்கு இன்ன வரைக்கும் தண்ணி சேரலை. அப்போ நம்ம பல முறை அதிகாரிகள்ட்ட வலியுறுத்தினா அதை செய்வான்னு சொல்கிற தட்டி கழிச்சிருக்காங்க ஒரு வகையும். எங்களுக்கு 2011 2012 அயன்மான் ப்ராஜெக்ட் மூலமாக இந்த குளங்கள் கூத்தாண்டவர் குளமும் தேவர் குளமும் தூர்வார் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு நடைமுறை சாத்தியம் பண்ணலை. அதுக்கப்புறம் வர்ற பொறுப்புகளை வர்றவங்களும் யாரும் அதை செயல்படுத்தாதனால இப்போ அவங்க கம்யூனிஸ்ட்டு அவங்க மூலமாக பெரிய அளவில் நிறையா கோரிக்கைலாம் மண்ணில் வச்சோம். ஆனால் இன்ன வரைக்கும் இதை செயல்படுத்தி கொடுக்கல. அதனால் இனி வரும் காலங்களில் செஞ்சு கொடுக்கணுங்கிறது அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த பகுதி, அதாவது பட்டுக்கோட்டை, பேராவூரணி பகுதிகளில் முறையாக பல்வேறு பகுதிகள் தூர்வாரப்படாதனால் பல்வேறு குளங்கள் வறண்ட நிலையிலே காணப்படுகிறது. ஒவ்வொரு பகுதியாக நம்ம விவசாயிகளை சந்தித்து கொண்டு வருகிறோம். அரசு அதிகாரிகள் இதை இனிமாவது கூடுதல் கவனம் செலுத்தி இந்த பகுதிகளெல்லாம் பார்வையிட்டு இந்த பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலீம்.